வணக்கம் சார். என்ன நடக்குது? எப்படி இருக்கீங்க அன்ஷு? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் சார். இன்னைக்கு ஒரு விஷயத்துக்கு கணக்கு கேட்க வந்திருக்கேன். வ சொல்லுங்க. நீங்க எங்க கூட பண்ணின அந்த பாட்காஸ்ட் முதல்ல எல்லாருக்கும் அது ரொம்ப பிடிச்சிருந்தது. நெறைய கமெண்ட்ஸ் வந்தது. நெறைய வியூஸ் வந்தது. அதுல நீங்க ஒரு விஷயம் சொல்லியிருந்தீங்க. அதாவது அந்த பாட்காஸ்ட்ல நீங்க டைம் மெஷின் பத்தி பேசினீங்க இல்லையா? அத தவிர மார்க்கெட்ல நாங்க நெறைய கண்டுபிடிப்புகள் செஞ்சிருக்கோம். அதனால எங்களால நல்லா ட்ரேட் பண்ண முடியுதுன்னு சொன்னீங்க. நீங்க இன்னொன்னு சொன்னீங்க. எங்ககிட்ட ஆதாரம் இருக்கு. அந்த வீடியோவுக்கு நல்ல கமெண்ட்ஸ், வியூஸ் வந்தா அத எங்க கூட ஷேர் பண்ணுவேன்னு சொன்னீங்க. நிச்சயமா, நிச்சயம். நான் இன்னைக்கு அதுக்காகத்தான் வந்திருக்கேன். உங்களோட இன்னும் சில கண்டுபிடிப்புகள நான் பார்க்கணும். எத பயன்படுத்தி நீங்க மார்க்கெட்ல ட்ரேட் பண்றீங்களா? நானும் இப்போதைய நிலவரம், அதாவது இன்னைக்கு தேதி வரைக்கும் என்ன நடந்ததோ, அதையும் காட்டுவேன், பழையதையும் காட்டுவேன். வருஷம் முழுக்க நடந்ததையும் காட்டுவேன். எல்லாத்தையும் காட்டுவேன். நீங்க குடுத்த அன்புக்கு ரொம்ப நன்றி. நாங்க எதிர்பார்த்தத விட அதிக லைக்ஸ் மற்றும் வியூஸ் வந்திருக்கு. அதுக்கு ரொம்ப நன்றி. ஆனா கண்டிப்பா உங்க எதிர்பார்ப்பை விட அதிகமாவே நான் உங்களுக்கு தருவேன். சரி, இன்னைக்கு நாம என்ன பார்க்க போறோம்? நீங்க சின்ன வயசுல ஓடி போய் பார்ப்பீங்களே, வெளியில ஏதாவது பறந்தா, "அதோ பாரு, சீக்கிரம் பாரு ராக்கெட்" அப்படின்னு சொல்லுவீங்க இல்லையா? அந்த ராக்கெட்ட இன்னைக்கு நான் ஸ்கிரீன்ல காட்டுவேன். எங்க இண்டிகேட்டருக்கு ராக்கெட்ன்னு பேர் வச்சிருக்கோம். அது ஏன் வச்சோம்? அது ஏன் இவ்ளோ பவர்ஃபுல்லா இருக்கா, இல்லையாங்கிறத நான் நிரூபிச்சு ஸ்கிரீன்ல காட்டுவேன். சரி, ராக்கெட்ல ஒரு சிறப்பான விஷயம் என்னன்னா, யூசர்ஸ்க்கு இருக்கிற பிரச்சனை, ஸ்பாட்ட பார்த்துட்டு அப்புறம் இங்க வந்து ட்ரேட் பண்றதுக்கு ரொம்ப நேரம் ஆகுது, இல்ல கணக்கு போடுறதுக்கு நேரம் ஆகுது. நான் 2யுமே காட்டுறேன். நீங்க ஸ்பாட்ட பார்த்துக்கிட்டே இங்க ஸ்ட்ரைக்ல ட்ரேட் பண்ணலாம். ஸ்ட்ரைக் இல்லாம, அதாவது இத பார்க்காமலே நீங்க இங்க ட்ரேட் பண்ண முடியும். அதாவது வெறும் ஸ்ட்ரைக் பிரைஸ்ல கால் புட் போட்டுக்கோங்க. ராக்கெட் எங்க சிக்னல் காட்டுதோ அங்கிருந்து அது பறக்கும். அங்கிருந்து எடுத்தா போதும். நான் 2யுமே காட்டுறேன். ஸ்பாட்ல எங்க சிக்னல் வருது, அதுக்கு ஏத்த மாதிரி நீங்க எங்க எடுக்குறீங்கன்னு காட்டுவேன். அப்புறம் ஸ்பாட்டையே எடுத்துருவேன். எடுத்துருவீங்களா? அந்த நேரத்துல இந்த 2 ஸ்ட்ரைக்கையும் விட்டு போட்டுக்க. அவ்வளவுதான் சொல்லுவேன். ஓகே. அப்போ வெறும் ஸ்ட்ரைக் பிரைஸ மட்டும் பார்த்து எப்படி ட்ரேட் பண்றதுன்னு காட்டப் போறீங்களா? கண்டிப்பா. அருமை சார். அந்த உத்திய பார்ப்போம். அந்த கருவிய பார்ப்போம். சரி, நான் இப்போ ஸ்கிரீன்ல ராக்கெட்ட காட்டுறதுக்கு முன்னாடி, சும்மா ஏதோ ஒரு ஸ்ட்ரைக்க தேர்ந்தெடுத்து காட்டுறேனா, இல்ல நிஜமாவே ஸ்பாட்ல சிக்னல் வந்ததான்னு காட்டுறேன். முதல்ல நாம இண்டிகேட்டருக்கு போவோம். சரி, அப்புறம் ஜிஜே ராக்கெட்னு எழுதியிருக்கோம். உங்களுக்கு இன்வைட் ஒன்லியும் கிடைக்கும். ஜிஜே ராக்கெட். சரி, இந்த ராக்கெட்ட கிளிக் பண்ணா நாம அத செட் பண்ணிட்டோம். இப்போ இங்க பாருங்க, இந்த சிக்னல் கிட்டத்தட்ட எத்தனை மணிக்கு வந்தது? 11:30 இல்லையா? அப்போ 11:30க்கு மார்க்கெட் என்ன சிக்னல் காட்டுது? மேல் நோக்கி போகுது. சரியா? எப்பவாவது சிவப்பு வந்தா அதையும் காட்டுவேன். வேற ஏதாவது நாள்ல சிவப்பு வந்திருந்தாலும் காட்டுவேன். இப்போ எதுவும் வரல. இது என்னன்னா சிவப்பு, பச்சை எதுவும் தெரியல. இந்த சிக்னல் வந்ததுக்கு அப்புறம் இந்த ட்ரெண்ட் போற வரைக்கும் கலர் மாறாது. இதுல ஒரு சிறப்பு என்னன்னா, நான் காட்டுறேன். இதுல என்னன்னா, மக்களுக்கு பச்சை போகும்போது சிவப்பு விழ ஆரம்பிச்சா சந்தை வீழ்ச்சி அடையும் என்று தோன்றுகிறது. பிறகு அது மீண்டும் திரும்பும் என்று தோன்றுகிறது. அந்த நிறத்தை பார்க்கும்போது அந்த உணர்ச்சி வருகிறது இல்லையா? 1 அல்லது 2 மெழுகுவர்த்திகளை பார்த்த பிறகு, அட, இது ஒரு ஷூட்டிங் ஸ்டாராக மாறிவிட்டது, இது உருவாகிவிட்டது என்று நினைக்கிறீர்கள். இது இங்கே பலமுறை நடந்திருக்கலாம். ஆனால் உங்களுக்கு பச்சை நிறம் தெரிகிறது. எனவே மனநிலை என்ன? இப்போது பச்சை நிறத்தில் உள்ளது, அது மேலே செல்லும் இல்லையா? சரிதானே? எனவே அந்த மனநிலையும் நான் நீக்கிவிட்டேன். எனது வர்த்தகம் நடக்கும் வரை உங்களுக்கு சிவப்பு நிறமே வராது இல்லையா? அது நல்லது. இப்போது பாருங்கள், 11:30 மணி. நான் ஒரு ஸ்ட்ரைக் எடுக்கிறேன். 24,000 ஸ்ட்ரைக் எடுக்கிறேன் இல்லையா? இந்த ஸ்ட்ரைக்ல நான் என்ன செய்கிறேன்னா, நான் இப்போது அங்கே பார்ப்பதே இல்ல. வர்த்தகம் எந்த நேரத்தில் ஸ்பாட்டில் வந்தது என்று நான் பார்ப்பதில்லை இல்லையா? இன்று நீங்கள் எடுத்த 24,000 கால் அல்லது புட் எதுவாக இருந்தாலும் அதை நீங்கள் அமைத்து விட்டீர்கள் என்று நான் சொல்கிறேன். இப்போது நான் அதை ஆன் செய்கிறேன். முதல்ல நான் காலை நேரத்துக்கு செல்கிறேன். இன்று தேதி என்ன? 15 அல்லது 14? இன்று 14 தானே? இது அதிகாலையில சென்று விட்டது இல்லையா? நான் இப்போது ராக்கெட்ட ஆன் செய்கிறேன். ராக்கெட் இல்லையா? ஒரு வாங்குபவர்களுக்கு ஏற்படும் பிரச்சனையை தீர்க்க இதை உருவாக்கியுள்ளோம். அதாவது பெரிய நகர்வுகளை பிடிக்க முடியாமல் போவது அல்லது தவற விடுவது. எனவே வாங்கும் சிக்னல் வரும் வரை நீங்கள் முதல்ல காத்திருப்பீர்கள். சரி இல்லையா? இங்கே ஒரு என்ட்ரி வந்துள்ளது. இப்போது மணி சுமார் 9:25. சரி, 9:30 மணி. நாம் 11:30 மணிக்கு என்ன நடக்கிறது என்று பார்ப்போம். இங்கே பிளே செய்வோம். இன்னும் கொஞ்சம் வேகமாக செய்வோம். சரி, உங்களுக்கு இங்கே சுமார் 51ல என்ட்ரி கிடைத்தது. மேலும் 44ல எக்ஸிட் செய்ய வைத்தது. அதாவது கிட்டத்தட்ட 6 புள்ளிகள்ல இல்லையா? பிறகு விற்பனை பக்கம் வந்தது. விற்பனை பக்கம் வரும்போது நீங்கள் எதுவும் செய்ய வேண்டியதில்லை. ஏனென்றால் நீங்கள் ஒரு வாங்குபவர், விற்க வேண்டியதில்லை. நீங்கள் எதுவும் செய்ய வேண்டாம். வாங்கும் பக்கத்தில் ஒரு சிக்னல் வரும் வரை காத்திருக்க வேண்டும். எப்போது வரும் என்று பார்ப்போம்.
இப்போது நேரத்தை பாருங்க, மணி 11:30. இது ஸ்பாட்டில் இருந்து தானே தானாகவே வருகிறது. நான் ஸ்பாட்டை பார்க்க வேண்டியதில்ல. அங்கே 11:30 மணிக்கு வருகிறது. அதனால தான் நான் ஸ்பாட்டை காட்டினேன். 11:30 மணிக்கு ஒரு வர்த்தகம் வந்தது. ஸ்பாட்ல என்ன இருக்குன்னு எங்களுக்கு தெரியாது, பார்க்கவும் விரும்பல. இந்த வர்த்தகம் காலை 11:30 தொடங்குச்சு. முதல்ல அது உங்களை வெளியேற்றிய புள்ளியில 51 46 வரை சுமார் 6 முதல் 7 வரை புள்ளிகள் நஷ்டம் இல்லையா? நிப்டில 7 முதல் 8 வரை புள்ளிகள் நஷ்டம்னா 1000க்கும் குறைவுதான். என்ட்ரி 48க்கு வந்தது. ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் படி லாட் அளவை நீங்க பெருக்கிக்கலாம். 48க்கு என்ட்ரி வந்தப்போ 38 அல்லது 35 எனது ஸ்டாப் லாஸ். இப்போது நான் என்ன செய்கிறேன் என்றால், இதுல ஒரு சிறப்பு அம்சம் உள்ளது. அதுதான் டிஎஸ் எனேபிள் செய்வது. அதாவது பல நேரங்கள்ல நாம் வர்த்தகத்தை எடுக்கிறோம், ஆனா ஆப்ஷன் வாங்குபவர்களுக்கு ஏற்படும் பிரச்சனை என்னவென்றால், வர்த்தகம் மேலே சென்று மீண்டும் கீழே வருகிறது. இது பிரீமியம் குறைவதால் அல்லது சந்தை தலைகீழாக மாறுவதால் நடக்கிறது. சந்தை தலைகீழாக மாறுகிறது அல்லது நமது வர்த்தகத்தின் பிரீமியம் பூஜ்ஜியமாகி விடுகிறது. எனவே இப்போது நான் அதற்கான தீர்வை கொண்டு வந்துள்ளேன். உங்கள் வர்த்தகம் லாபகரமாக இருந்தால் லாபம் இல்லாமல் இது உங்களை வெளியேற்றது. இதை நீங்கள் ஆன் செய்ய வேண்டும். நான் இதை ஆன் செய்கிறேன். ஆன். இப்போது நீங்கள் இதன் சிறப்பை பார்ப்பீர்கள். இப்போது இந்த வர்த்தகம் நடக்கட்டும். நான் இதை சிறிது சிறிதாக்குகிறேன். இன்னும் கொஞ்சம் மெதுவாக்குவோம். திரைய பாருங்க. சரி, இலக்கு 1 நான் இப்போது நிறுத்தினேன். இலக்கு 1 முடிஞ்சதும் அது இங்கே மாறியது. நான் கொஞ்சம் பின்னோக்கி செல்கிறேன். இலக்கு 1ஐ அது அடைந்தவுடன் இங்கே D1 என்று டிக் வந்திருப்பதை நீங்கள் பார்க்கலாம். சரி. அதனால் ஸ்டாப் லாஸ் அடக்க விலையான 48.10 வச்சது. சரி. இனி நஷ்டம் இல்ல. இப்போ சந்தையை மீண்டும் நகர விடுவோம். இப்போது திரைய பாருங்க. D2 அது தொட்டதும், அதாவது கிட்டத்தட்ட 71ஐ அடைந்ததும் நாம் 61இல் இருக்கிறோம். அதாவது இப்போது சந்தை மாறினாலும் நாம் லாபத்தில் இருப்பது உறுதி. சரி. இப்போ சந்தை நமக்கு வேறு என்ன தருகிறது என்று பார்ப்போம். இப்போது பாருங்கள், இதற்கு கீழே முடிவடையும் வரை இது வெளியேறாது. பாருங்கள், பல முறை இப்படிதான் மக்களை சிக்க வைக்கிறார்கள். நான் பின்னோக்கி சென்று இதை காட்ட விரும்புகிறேன். இந்த விலைய பாருங்க, நான் பெரிதாக்கி காட்டுகிறேன். இந்த விலை 62. இதன் குறைந்தபட்ச விலை கிட்டத்தட்ட 60.80. சரி. ஆனா இது விலகிக் கொள்ளாது. ஏனென்றால் 1 நிமிட மெழுகுவர்த்தி இந்த கோட்டிற்கு கீழே முடிவடையும் வரை இது வெளியேறாது. மிக முக்கியமான விஷயம் என்னவென்றால், இது 1 நிமிட மெழுகுவர்த்தி மட்டுமே. எனவே நீங்கள் பொறுமையாக இருக்க வேண்டும். அவ்வளவுதான். சரி சரி, இப்ப பார்ப்போம். இலக்கு 2 முடிந்ததும் அது மாறியது. மீண்டும் நாம் பொறுத்திருந்து பார்ப்போம். உணர்ச்சிகளுக்கு இடமில்லை. இப்போது இலக்கு 3 முடிந்து இலக்கு 2க்கு மாறியுள்ளது. நான் இந்த மெழுகுவர்த்திகளை மறைத்தால் எத்தனை சிவப்பு நிறங்கள் தெரிகின்றன பாருங்கள். இங்கேதான் வர்த்தகர்களின் உணர்ச்சிகள் தடுமாறுகின்றன. விலை வீழ்ந்து விடுமோ என்று பயப்படுவார்கள். அதனால் நான் அதை முழுமையாக மூடிவிட்டேன். வெளியேறும் வரை நீங்கள் பொறுத்திருந்து பார்க்க வேண்டும். இப்போது T3 முடிந்துள்ளது. காத்திருப்போம். பாருங்கள், விலை கீழே வந்தது. ஆனால் இந்த கோட்டிற்கு கீழே முடியும் வரை அது வெளியேறாது. இப்போது முடிந்துவிட்டது. அவ்வளவுதான். அதாவது இது கிட்டத்தட்ட முடிந்து விட்டது. இப்போது ஒரு புதிய வர்த்தகம் வந்துள்ளது. அதை இப்போது பார்ப்போம். நாம் 77இல் வெளியேறினோம். பிறகு இங்கே மீண்டும் ஒரு நுழைவு கிடைத்தது. அது மீண்டும் தொடங்கியது. மீண்டும் இது உங்களுக்கு நஷ்டம் ஏற்படும் போது மிக குறைந்த அளவில் அதை தடுத்துவிடும். ஆனால் லாபம் தரும்போது 1க்கு 2, 3, 4, 5 என்ற விகிதத்தில் கொண்டு செல்லும். இங்கு சந்தை ஏற்ற இறக்கத்துடன் இருந்ததா இவ்வளவு சிறப்பா இருந்தது. சந்தை ஒரு குறிப்பிட்ட திசையில செல்லும் போது இது 1க்கு 10 என்ற விகிதத்தில் கூட லாபம் தரும். சந்தை எப்போதுன்னு நான் உங்களுக்கு மீண்டும் ஒருமுறை இங்கே காட்டுகிறேன். இதோ பாருங்கள், இது வாங்குவதற்கானது. இதை பாருங்கள், அன்று சந்தை தொடங்கியதும் இது விற்பனைக்கான வாய்ப்பை காட்டியது. சரி. ஆனால் நாம் ஸ்பாட் விலையிலிருந்து பார்க்க கூடாது. சந்தை திறக்கும் போது விலை எவ்வளவு என்று பாருங்கள். சுமார் 7350க்கு அருகில் இருக்கலாம். சரி. எனவே நீங்க என்ன செய்வீர்கள்? நான் இப்போது இரண்டையும் நீக்கி விடுவேன். நீங்கள் ஒரு பக்கம் 750 கால் ஆப்ஷனை தேர்ந்தெடுப்பீர்கள். நான் ஸ்பாட் விலையை முழுமையா நீக்கி விடுகிறேன். நீங்கள் 750 கால் ஆப்ஷனை தேர்ந்தெடுத்துள்ளீர்கள். மறுபுறம் 750 புட் ஆப்ஷனை தேர்ந்தெடுங்க. அவ்வளவுதான். ஏடிஎம் கால் புட் பார்க்க. ஆமா, ஏடிஎம் கால் மற்றும் புட் ஆப்ஷனை தேர்ந்தெடுத்தால் போதும். போட்டாச்சு. நீங்க இப்போ நாம அந்த நாளுக்கு போவோம். முதல்ல நம்ம கால் ஆப்ஷன்ல பார்ப்போம். அந்த தேதி என்னைக்கு? 12ஆம் தேதின்னு நினைக்கிறேன். ஆமா, அப்போ 12ஆம் தேதியில என்ன ஆச்சுன்னு இதை கொஞ்சம் பெருசு பண்ணிக்கிறேன்.
இது 12ஆம் தேதியோட ட்ரேடு. இதுல செல் சைடு வந்திருக்கு. ஆனா நம்ம பையர் இல்லையா? மத்த செல்லர்ஸ் இத செய்யலாம். பாருங்க, இது பையர்ஸ்க்கு மட்டும் இல்ல. நீங்க செல்லராவும் 300ல எவ்வளவுல செல் பண்ணீங்க? 213ல செல் பண்ணிருக்கீங்க. செல்லர்ஸ்க்கு சொல்றேன். செல்லர் பிரீமியம் இது. இப்போ நீங்க 300 ஸ்டாப் லாஸ்க்காக வெயிட் பண்ணணும். நான் டிஎஸ்எல் ஆன் பண்ணலையா? ஒரு முறை ஆன் பண்ணிக்கலாம். ஆமா, இதையும் ஆன் பண்ணிக்கலாம். இப்போ நீங்க ஒரு செல்லரா இருந்தா, உங்க பார்வைக்கு இது நல்லா இருக்கும். நீங்க செல்லரா இருந்தா பாருங்க, இப்ப என்ன பண்ணணும்னு 213 பிரீமியத்துல நீங்க ஷார்ட் பண்ணியிருக்கீங்க. சரியா? உங்க ஸ்டாப் லாஸ 300ல வைக்கணும். இப்போ உங்க ஸ்டாப் லாஸ இங்க வைக்கணும். ஆனா ஸ்கிரீன்ல கட் ஆகாது. கிட்டத்தட்ட 87 பாயிண்ட் ஸ்டாப் லாஸ். ஆமா, இப்ப பாருங்க 106ல உங்க ட்ரேட் ஒண்ணு கட் ஆயிடுச்சு. அதாவது உங்க டார்கெட் 110. நீங்க 213ல செல் பண்ணீங்க. சரிதானே? மறுபடியும் ஒரு ட்ரேட் வந்துச்சு. 105ல. சரி, இப்ப பை சிக்னல் வந்திருக்கே. ஆமா, ஒரு நிமிஷம். ஆமா. இது எந்த தேதி முடிஞ்சிருச்சு. சரி, 12ஆம் தேதி. மன்னிக்கவும், 12ஆம் தேதி முடிஞ்சிருச்சு. இங்கேயே முடிஞ்சிருச்சு. 3:25க்கு. அதாவது நாம பிரீமியத்த முழுசா எடுத்துட்டோம். 213ல பாட்டம் வரைக்கும். இப்ப நாம பையர். நமக்கு இந்த நாள்ல ட்ரேட் கிடைக்கல. இல்ல, நாம என்ன சொன்னோம்? புட் மற்றும் கால் 2யும் போட்டு வச்சிருக்கோம்னு. இது கால். சரி, புட் சைடுல என்ன ஆச்சுன்னு பாப்போம். மார்க்கெட் இறங்கியிருக்கு. புட் சைடுல ட்ரேடு கிடைச்சிருக்கும் இல்லையா? பையிங் ட்ரேடு. ஆமா. இப்ப நான் என்ன பண்றேன்னா, அதே 12ஆம் தேதியில நான் ஆரம்ப தேதியில இருந்து ராக்கெட் போட்டுட்டு வெயிட் பண்றேன். ஸ்பாட்ல என்ன ஆச்சுன்னு நான் பார்க்க விரும்பல. இதோ என்ட்ரி வந்துருச்சு. +1 266ல என்ட்ரி. இது என்னோட ஸ்டாப் லாஸ். டார்கெட் மேல இருக்கு. நான் என்ன பண்ணணும்? ஒண்ணும் இல்ல. காத்திருந்து பாப்போம். 50 பாயிண்ட் இதோட ஸ்டாப் லாஸ். ஆமா, ஸ்டாப் லாஸ நம்ம ரிஸ்க் மேனேஜ்மென்ட்ல நம்ம லாட் அளவுக்கு ஏத்த மாதிரி மாத்திக்கலாம். சரி. உங்களுக்கு வேணும்னா அதையும் சொல்றேன். ரிஸ்க் மேனேஜ்மென்ட் ஒரு எளிய வழி. உங்க ரிஸ்க லாட் சைஸ்ல எப்படி கட்டுப்படுத்துறதுன்னு. ஆமா, இது எந்த தேதி? முடிஞ்சிருச்சு, ஒரு நிமிஷம். சரி, பரவால்ல. முதல் ட்ரேட அவன் இங்கேயே அடக்க விலையில முடிச்சுட்டான். சரி, இப்ப மறுபடியும் என்ட்ரி வந்திருக்கு. கிட்டத்தட்ட நமக்கு எவ்வளவு? 12 மணி 10:25 நிமிஷம். சரி, பரவால்ல. அவன் மறுபடியும் என்ட்ரி லெவல் காமிச்சா. அதான் இப்படி பண்ணியாச்சு. இப்ப வெயிட் பண்ணுவோம். பை சிக்னல் வரும்போதெல்லாம் எடுத்துட்டு அப்படியே இருக்கணும். சரி, இது ட்ரெயில் ஆகுது. நம்ம பாதுகாப்பா இருக்கோம். ட்ரெயிலிங்ல இருக்கோம். சரி, ஸ்கிரீன கொஞ்சம் இப்படி நகர்த்திக்கிறேன். மன்னிக்கவும். ஸ்கிரீனை இப்படி நகர்த்திக்கலாம். இப்ப தெரியுது. எல்லாருக்கும் ஸ்கிரீன் தெரியுதுன்னு நினைக்கிறேன். இல்லையா? இப்போ நாம இங்க ட்ரெயில் பண்ணிட்டோம். 307ல இருந்து இப்ப நாம நஷ்டத்துல இல்ல. அடக்க விலையில இருக்கோம். ஷிஃப்ட் 357 இல்லையா? இன்னும் நாம வெயிட் பண்றோம். எதுவும் செய்யாதீங்க. பிரீமியத்த பார்க்காதீங்க. அதுவே எல்லாத்தையும் பார்த்துக்கும். இங்க நீங்க எக்ஸிட் பண்ணினா போதும். எங்க எக்ஸிட்? இங்க எக்ஸிட். அப்போ உங்களுக்கு நஷ்டமே வராது. 336ல இங்க எடுத்தீங்க. கிட்டத்தட்ட 280ல 336. மறுபடியும் உங்களுக்கு விற்பனை வரும்போது எதுவும் செய்யாதீங்க. அப்புறம் வாங்குதல் வரும்போது எடுக்கணும். எப்போதெல்லாம் வாங்குதல் வருதோ அப்போதெல்லாம் நீங்க ட்ரேட் பண்ணணும். சரி. அவ்வளவுதான் நினைக்கிறேன். ஆமா, இன்னும் நேரம் இருக்கு. 1 மணி ஆகுது இல்லையா? இன்னும் நேரம் இருக்கு. மறுபடியும் ஒரு புது ட்ரேட் வந்தது. மறுபடியும் நம்ம அப்படியே இருக்கோம். ஆமா, டார்கெட் 1 நம்ம ஷிஃப்ட் பண்றோம். நஷ்டத்துக்கு வாய்ப்பே இல்ல. டார்கெட் 2 மற்றும் ஷிஃப்ட் நம்ம பாதுகாப்பா போறோம் இல்லையா? நமக்கு பயம் இல்ல. இப்போ நான் லாபத்துல இருக்கேன். அட்லீஸ்ட் 1க்கு ஷிஃப்ட் நடந்துருச்சு. 1க்கு ஷிஃப்ட் இல்லையா? 3க்கு 4க்கு. சரி, 412க்கு வந்துடுச்சு. சரி, எக்ஸிட் பண்ணியாச்சு. அவர் ஷிஃப்ட் பண்ணாரு இல்லையா? எக்ஸிட் பண்ணிட்டார். அதாவது நீங்க கிட்டத்தட்ட 334ல எடுத்தீங்க. 432ல எக்ஸிட் பண்ணீங்க. அப்போ என்ன பண்ணணும்? ஒண்ணும் இல்ல. நீங்க சும்மா உட்கார்ந்திருக்கணும். சிக்னல் கொடுத்ததை எக்ஸிட் பண்ணணும். இவ்வளவுதான் ஸ்கிரீன் முன்னாடி உட்கார்ந்து பண்ண வேண்டியது. இதுதான் இதோட ஸ்பெஷாலிட்டி. நான் இதோட பேக் டெஸ்டையும் காட்டுவேன். அதாவது பேக் டெஸ்ட் எப்படி இருக்குன்னு. இப்போ ஸ்ட்ரைக் எப்போ மாறிக்கிட்டே இருக்கும். உங்களுக்கு வேணும்னா நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, ஃபின் நிஃப்டி, சென்செக்ஸ்னு எதுல சொன்னாலும் நான் உங்களுக்கு பேக் டெஸ்ட் காட்டுவேன். இது வெறும் இன்ட்ராடே மட்டும் இல்ல. இதுல பொசிஷனல் ஆப்ஷனும் கொடுத்திருக்காங்க. நான் அந்த ஆப்ஷனை மட்டும் காட்டுறேன். அப்புறம் இங்க இது இன்ட்ராடே எக்ஸிட் 15 இதை நான் கட் பண்ணிட்டா இது பொசிஷனலா மாறிடும். புரிஞ்சது சார். இப்போ இது ரொம்ப இம்ப்ரெசிவா இருக்கு. ஆனா ஒண்ணு இதுக்கு பின்னாடி இருக்கிற முழு ப்ராசஸும் நமக்கு தெரியாது. எல்லாமே எப்படி உருவாகுதுன்னு. 2வது, இந்த டூல் ட்ரேடிங் வியூல ஃப்ரீயா கிடைக்காது. ஆமா, இது 2யும் நாம ஆக்சஸ் பண்ணணும்னா, இந்த முழு ப்ராசஸும் எப்படி நடக்குதுன்னு நான் தெரிஞ்சுக்கணும்னா நான் என்ன பண்ணணும்?
ஒண்ணும் இல்ல. அப்சர்ஜ் இருக்கு இல்லையா? அதாவது இதே அப்சர்ஜ் பிளாட்ஃபார்ம்ல உங்களுக்கு இந்த ராக்கெட்டோட முழு கோர்ஸும் கிடைக்கும். அந்த கோர்ஸ்ல இந்த இண்டிகேட்டர் இருக்கும். எக்ஸெல் ஷீட் இருக்கும். அதாவது நீங்க லாட் எடுத்துட்டீங்க. சில நேரம் லாட் 10 பாயிண்ட் இருக்கும். சில நேரம் 100 பாயிண்ட் கேப் இருக்கும். அப்ப லாட் சைஸ எப்படி முடிவு பண்ணுவீங்க? ரிஸ்க் மேனேஜ்மென்ட் அதுவும் இருக்கு. ஆப்ஷன்ஸோட பேசிக்ஸ் எப்படி டூல்ஸ் இண்டிகேட்டர் போடணும், எப்படி கிடைக்கும், எப்படி யூஸ் பண்ணணும், என்ன கான்செப்ட், எப்படி ஹேண்டில் பண்ணணும், இது எல்லாத்தோட சேர்த்து எங்களோட ஏஐ டூல்ஸும் உங்களுக்கு கிடைக்கும். அத கால்குலேட்டர் மற்றும் ஷீட் இது எல்லாமே இதே அப்சர்ஜ் பிளாட்ஃபார்ம்ல கிடைக்கும். இதுக்கான லிங்க் ஏற்கனவே கீழே கொடுத்திருக்கோம். சூப்பர். ஸோ உங்களுக்கும் இதோட முழுமையான டீடைல் அனாலிசிஸ், இது எப்படி எக்ஸிக்யூட் ஆகுது, அதோட சேர்த்து இந்த டூல் எப்படி உருவானது, இதோட ஃபார்மேஷன் எப்படி இருக்கு, இதோட வேற வேற செட்டிங்ஸ் எப்படி இருக்குன்னு சார் வேற வேற மார்க்கெட் சுச்சுவேஷன்ல யூஸ் பண்றதை கத்துக்கணும்னா லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. உங்களுக்கு இந்த ஸ்ட்ராட்டஜி பிடிச்சிருந்தா கண்டிப்பா போய் செக் பண்ணி பாருங்க. ஸோ பொசிஷனல்லையும் உங்களுக்கு எந்த ட்ரேடும் இப்போ உதாரணத்துக்கு 12ஆம் தேதி மார்க்கெட் விழுந்தது. சரி 12ஆம் தேதி மார்க்கெட் விழுந்தது. ஒரு நிமிஷம் நான் காட்டுறேன். ஆமா 12ஆம் தேதி மார்க்கெட் இங்க விழுந்தது. ஆனா பிடிஎஸ்டி பொசிஷனல் பண்றவங்களுக்கு என்ன வேணும்னா நாளைக்கு மார்க்கெட் எந்த பக்கம் இருக்கும்னு 3:30 நிமிஷத்துக்கு முன்னாடியே தெரியணும். அப்பதான் இந்த ட்ரேட்ல நான் என்ன பண்ணணும்னு தெரியும் இல்லையா? இதை ஆஃப் செய்கிறேன். இன்ட்ராடே ஆஃப் என்றால் அது பொசிஷனல் என்று அர்த்தம். இப்போது பாருங்க சிக்னல் எங்கிருந்து காட்டுகிறது என்று. கிட்டத்தட்ட இங்கிருந்து. அன்று அது உங்களை இங்கிருந்து பை என்ட்ரி செய்ய வைத்தது. இப்போது இங்க பாருங்கள், இங்கே சிக்னல் வந்தது. சரியாக செல் சைடு. ஆமா செல் சைடு வந்தது. அது வந்தவுடன் அதன் என்ட்ரி நடந்து கொண்டிருந்த போது, ஆமா 5 நிமிடத்தில் இல்லையா? சரி இது 5 நிமிட ஸ்பாட். அதன் பிறகு இதுவும் இதே போல் முழுமையா ட்ரெயில் ஆகும். உங்களுக்கு பொசிஷன் அங்கிருந்து கிடைத்து விட்டது. பொசிஷன் வந்திருந்தது. அது லாங் எக்ஸிட் ஆகி -1 ஆகிவிடும். தானாகவே எக்ஸிட் ஆகி ஒரு என்ட்ரி ஆகிவிடும். சரி இது இப்படி முழுமையாக நகரத் தொடங்கும். பெரிய கேப் அப் அல்லது கேப் டவுன் ஆன இடங்களை நான் இன்னும் காட்டுகிறேன். இது முன்கூட்டியே கணித்துவிடும். நான் உங்களுக்கு காட்டுகிறேன். இதை நான் வேகமாக செய்கிறேன். நீங்கள் பார்ப்பதற்காக மட்டும் பாருங்கள். ஏனென்றால் அன்று மார்க்கெட் சரிந்தது. அன்று சரிந்ததால் உங்களுக்கு நன்றாக கிடைத்தது. இந்த மார்க்கெட்டை பாருங்கள். அன்று கேப் டவுன். இது கிட்டத்தட்ட எத்தனை மணிக்கு என்ட்ரி கொடுத்தது என்றால் உங்களுக்கு ஆமா 15:10 இல்லையா? பிடிஎஸ்டி உங்களுக்கு எப்போது வேண்டும்? இது கேப் டவுன் ஆனது. இது கேப் டவுன். அதன் பிறகு இது கேப் அப். இது இங்கிருந்து என்ட்ரி கொடுத்தது. இது தொடர்ந்து கொண்டு சென்று இங்கே எக்ஸிட் செய்தது. இது போன்ற பல என்ட்ரி எக்ஸிட்களை பார்க்கலாம். இன்ட்ரா அல்லது பொசிஷனல் எது காட்டினாலும் அனைவருக்கும் புரிந்ததா? ஆமா சார், இது எனக்கு புரிந்தது. ஆனா இதில் எனக்கு ஒரு பிரச்சனை இருக்கிறது. என்னவென்று சொல்லுங்க. நாம் ஸ்பாட் பார்க்காம ட்ரேட் செய்யும் போது எனக்கு எப்போதும் கொஞ்சம் சந்தேகம் இருக்கும். அதாவது விலையை மட்டும் வைத்து நாம் எப்படி எளிதாக ட்ரேட் செய்ய முடியும்? ஸ்பாட் பார்க்காம ஆப்ஷன்ஸ்ல ட்ரேட் செய்வது எனக்கு கொஞ்சம் இல்ல நான் கொஞ்சம் விளக்குறேன். ஸ்பாட் பார்க்காமல் செய்ய வேண்டும் என்று நான் சொல்லவில்லை. மார்க்கெட் ஸ்பாட்ல ஆரம்பிக்கும் போது ஆமா எந்த விலையில் ஆரம்பிக்கிறதோ 5 நிமிடத்தில் 9:20க்கு நீங்கள் ஸ்பாட் பார்த்து விட்டீர்கள். 25,200, 300 அல்லது 24,000 என்று அதன் கால் மற்றும் புட் என 2 சார்ட்களை மட்டும் வைத்துக் கொள்ள வேண்டும். 2 ராக்கெட்டுகளையும் ஆன் செய்ய வேணும். அது காட்டும். மார்க்கெட் ஸ்பாட்ல நான் காட்டியது போல் 11:30க்கு அது வந்ததும் இங்கே தானாகவே காலுக்கு வந்து விட்டது. அங்கே சிக்னல் வரும்போது இது ஆட்டோ கோரிலேட் ஆகும். சிக்னல் வந்தவுடன் இது தனது 2 ஸ்ட்ரைக்குகளையும் தயார் செய்யும். அதில் சிக்னல் வரும். ஆனால் சார் விக்ஸ் அதிகரிக்கும் போது கால் மற்றும் புட் இரண்டின் விலையும் அதிகரிக்கும். சரியாக சொன்னீங்க. மார்க்கெட் சைட்வேஸ்ல இருந்தாலும் ஸ்ட்ரைக் பிரைஸ்ல இரண்டிலும் ட்ரெண்ட் மேல் நோக்கி செல்லும். அப்போதுதான் அது பை சிக்னல் கொடுக்கும். சரி 2 சிக்னல்களும் வந்தால், சரி அப்படி எப்போதாவது நடந்தால் கால் மற்றும் புட் இரண்டின் பிரீமியமும் அதிகரிப்பது மிகவும் அரிதான ஒன்று. ஐவி அதிகரிக்கும் போது இது நடக்கும். ஆனால் அப்படி நடக்கும் போது இப்போது மார்க்கெட் போய்கொண்டிருக்கிறது. இரண்டிலும் சிக்னல் வந்துவிட்டது. அதன் பிறகு மார்க்கெட் இன்னும் மேலே சென்றால் புட் மெதுவாகிவிடும். புட் மேலே சென்றாலும் மெதுவாகத்தான் செல்லும். கால் உங்களுக்கு 100 புள்ளிகள் கொடுத்தால் இது 10 புள்ளிகளில் நிற்கும். சரி இரண்டிலும் உங்களுக்கு லாபம் தெரியும். அது திரும்பும் போது இது முதலிலே திரும்பிவிடும். அது ஏற்கனவே மேலே சென்றிருக்கும். அதனால் எந்த பிரச்சனையும் இல்லை. கால் ஃபுட் இரண்டும் வரும். மாறினால் அது எக்ஸிட் செய்துவிடும். இதன் சிறப்பம்சத்தை சொல்லுகிறேன். இது திரும்பினால், அதாவது நீங்கள் எடுத்த மார்க்கெட் பாருங்கள், எதுவுமே 100% கிடையாது. மார்க்கெட் அனைவரையும் தவறு என்று நிரூபிக்கும். இதை நான் அப்படி வடிவமைத்துள்ள தவறு என தெரிந்ததும் இது உங்களை உடனே எக்ஸிட் செய்ய வைக்கும். சரியான திசையில் இருந்தாலும் ட்ரெண்ட் மாறினால் இது உங்களை வெளியேற்றிவிடும். ஒருவேளை மார்க்கெட் மீண்டும் பழைய திசைக்கு திரும்பினா இது உங்களை மீண்டும் பை செய்ய வைக்கும். சரி இது புரிஞ்சது. மேலும் இதில் நான் என்ன புரிந்து கொள்கிறேன் என்றால், இது ஒரு ட்ரெண்ட் ஃபாலோயிங் கோல். ஆமா ஸ்ட்ரைக் பிரைஸை பொறுத்தக சரி ஸ்ட்ரைக் பிரைஸின் ட்ரெண்ட் மேல் நோக்கி இருக்கும்போது நமக்கு பை சிக்னல் கிடைக்கிறது. அதே ஸ்ட்ரைக் பிரைஸ் ட்ரெண்ட் கீழ் நோக்கி இருந்தா செல் சிக்னல் கிடைக்கிறது. நிச்சயமாக
இப்போது ஸ்ட்ரைக் பிரைஸ் உங்களை ஸ்பாட்டை பொறுத்து இருப்பதால் ஒருவேளை ஸ்பாட் மேல சென்றா அப்போதான் கால் ஆப்ஷன் ஸ்ட்ரைக் பிரைஸ் உயரத் தொடங்கும். உங்களுக்கு இங்கே பை சிக்னல் கிடைக்கும். கிடைத்துவிடும். சரி. இதில் வேறு ஏதேனும் கணக்கீடுகள் இருக்கிறதா அல்லது நிறங்களை மட்டும் மாற்றும் ஒரு வகை ட்ரெண்ட் ஃபாலோயிங் சிஸ்டத்தை உருவாக்கியுள்ளீர்களா? இதை தவிர வேறு ஏதேனும் கணக்கீடு? ஆமா, இதுல 2-3 விஷயங்கள் உள்ளன. ஏற்கனவே உள்ள டெக்னிக்கல் டூல்ஸ் இதில் உள்ளன. இது 4 முதல் 5 டூல்ஸை வைத்து உருவாக்கப்பட்டது. அதாவது இதில் ட்ரெண்ட் ஃபாலோயிங் டூல்ஸும் இருக்கிறது, ட்ரெண்ட் ரிவர்சலும் இருக்கிறது. இரண்டுமே இதில் உள்ளன. அதோடு நான் இந்த நிறமாற்றத்தை உணர்ச்சிகளுக்காக செய்தேன். அதாவது சந்தையில் ட்ரெண்ட் மேல் நோக்கி இருக்கும்போது தரவுகளை பின்பற்றுபவர்கள் அதிலேயே இருப்பார்கள். ஆனால் தரவுகளை பின்பற்றாதவர்கள் சந்தை மாறுகிறது என்று நினைத்து உடனே வெளியேறி விடுவார்கள். குறிப்பாக இஎம்ஏக்கள் ட்ரெண்ட் சற்று மாறினாலும் வளைந்துவிடும். அந்த நேரத்தில் அவர்கள் வெளியேறி விடுவார்கள். இஎம்ஏ வேலை செய்யாது என்று நான் சொல்லவில்லை. ஆனா இஎம்ஏ வளையும் போது இது வளையாது. இது மற்ற டூல்ஸிடமிருந்து இது ஆரம்ப கட்டமா இல்லையா என்று உறுதிப்படுத்தும். இது அந்த வளைவில் காத்திருக்கும். பல முறை சந்தை மேலே இருக்கும்போது இது மாறாது, உறுதிப்படுத்தும். இந்த சூழலில் உங்கள் லாபத்தை எடுக்கும்போது அடக்க விலையிலேயே வெளியேற வேண்டியிருக்கும். லாபத்தை லாக் செய்ய முடியாது. ஆனால் இது உங்களுக்கு ஒரு இடைவெளியை தரும். அதனால் சிறிய ஏற்ற இறக்கங்களை கண்டு நீங்கள் பயப்பட தேவையில்லை. இது உங்களுக்கு இந்த நன்மையை தருகிறது. மேலும் யோசித்து பாருங்கள். இவ்வளவு தூரம் சென்று திரும்பினால் நான் டிஎஸ்எல்லும் கொடுத்துள்ளேன் அல்லவா? இவ்வளவு தூரம் சென்று திரும்ப வந்துவிடுமோ என்று நீங்கள் பயந்தால் அது லாபத்தை லாக் செய்கிறதல்லவா? அதனால் அப்படி ஒன்று இல்ல. பாயிண்ட் புரியுது. சரி அன்ஷ், நான் உங்களுக்கு இன்னும் சில உதாரணங்களை காட்டுகிறேன். நிச்சயமாக சார். ஆனால் நீங்கள் உதாரணங்களை பார்க்கும் வரை இந்த மாதிரியான உத்திகளை விரும்பும் உங்களில் பலர் இன்னும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவில்லை. எனவே இந்த மாதிரியான உள்ளடக்கம் மற்றும் எங்கள் நிபுணர்களின் உத்திகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்துவதை உறுதி செய்யுங்கள். அப்போதுதான் எந்த வீடியோவையும் நீங்கள் தவறவிட மாட்டீர்கள். அடுத்த உதாரணத்தை பார்ப்போம். சரி, இப்போது இங்கே பாருங்கள். 9:50 பை சிக்னல் வந்தது. சந்தை திரும்பி வந்து அதே இடத்தில் உங்களை வெளியேற செய்தது. இப்போது என்னவென்றால் இந்த சூழலில் நாம் எதையும் சம்பாதிக்க மாட்டோம். 24,161 மற்றும் மீண்டும் 24,192க்கு வந்தால் அதற்குள் டிகேவே 40ஐ விழுங்கிவிடும். எனவே அதே நாளின் ஸ்ட்ரைக்கை நான் உங்களுக்கு காட்டுகிறேன். காலையில் சந்தை திறக்கும் போது முதல் கேண்டிலை நீங்கள் பார்ப்பீர்கள். அது 24,106. எனவே நான் 24,100 ஏடி எடுக்கிறேன். பிரீமியம் முழுவதையும் இழந்து விட்டோமா அல்லது ஏதாவது கிடைக்கிறதா என்று பார்ப்போம். நான் உங்களுக்கு 24,129ஐ காட்டுகிறேன். ஏப்ரல் மாதத்தின் அது எக்ஸ்பைரியா இருக்கும். இருந்தாலும் நான் உங்களுக்கு அந்த நகர்வை காட்டுகிறேன். ஆமா, எனக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். இல்ல, இந்த பிரீமியம் உங்களுக்கு தெரியாது. நான் பேக் டெஸ்ட் டூல பயன்படுத்த வேண்டும். ஆனா இங்கே எதுவும் தெரியாது. நான் அங்கேயே காட்டுகிறேன். சரி, ஸ்பாட்டிலேயே காட்டுகிறேன். ஏனென்றால் அது இப்போது எக்ஸ்பைரி ஆகிவிட்டது. அந்த ஸ்ட்ரைக் நமக்கு தெரியவில்லை. ஆனால் நான் இங்கிருந்தே காட்டுகிறேன். இங்கே உங்களுக்கு தெரிகிறதல்லவா எதுவும் கிடைக்கவில்லை என்று. நான் இதை ஆன் செய்தால் மேலும் எனது கருவிகள், அதாவது டிஎஸ்எல் ஆல்ல இருக்கு. அப்புறம் இதையும் பண்ற. இது நாம இன்ட்ராடேல பண்ணுவோம். இப்போ இதை பே பண்ற. இப்போ இங்க பாருங்க, முதல் டார்கெட் லாக் ஆயிடுச்சு. இவ்வளவு பெரிய மூவ் நடந்திருக்கு. ஸ்பாட் இங்க சுத்தி இங்க வந்திருக்கு. அப்போ உங்களுக்கு என்ன தோணும்னா பிரீமியம் எல்லாம் முடிஞ்சு போயிருக்கும்னு. ஆனா இவ்வளவு பெரிய மூவ் வரும்போது பிரீமியம் எவ்வளவு ஏறி இருக்கும்னு யோசிச்சு பாருங்க. பிரீமியம் பயங்கரமா அதிகரிச்சிருக்கும். ஒருவேளை 1க்கு 5 போகலைனாலும் 1க்கு 4ல இருந்து திரும்பினாலும் நீங்க ட்ரெயிலிங்ல தான் இருக்கீங்க இல்லையா? 1க்கு 3ல எக்ஸிட் ஆயிடலாம். கண்டிப்பா இதுல 1க்கு 5 கிடைச்சிருக்கும். ஆனா நீங்க 1க்கு 3லயும் எக்ஸிட் ஆகலாம். அதுல ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதோட சிறப்பம்சமே இந்த டிஃபரன்சிங் தான். இந்த டூல்ஸை வச்சு தான் இவ்வளவு பெரிய பேஸ் உருவாக்கி இருக்கோம். பாருங்க, நிறைய இஎம்ஐக்கள் பயன்பாட்டில் இருக்கு. எல்லாம் அவங்க இடத்துல சரியா தான் இருக்கு. ஆனா விஷயம் என்னன்னா அது திரும்பி வர்றதுக்குள்ள அந்த லேக்கிங் சினாரியோவால பிரீமியம் முடிஞ்சிடுது அல்லது ட்ரெண்ட் மாறிடுது. அதுக்குள்ள ஏதாவது சொல்லணும்னா நீங்க எந்த டூல்ஸ் பயன்படுத்தினாலும் அதோடு இந்த டிஃபென்சிங் முறையை கடைபிடிச்சா நஷ்டம் ஏற்படுற வாய்ப்பு குறைஞ்சிடும். சார், எனக்கு இன்னொரு கேள்வி இருக்கு. சரி, இந்த டூல் எனக்கு எங்க வாங்கணும்னு சொல்லிடுச்சு. நான் ஸ்பாட் கூட பார்க்க வேண்டியதில்ல. 9:15க்கு ஸ்பாட்ல ஏடிஎம் கால் மற்றும் புட்டு போட்டுட்டேன். அப்புறம் இது எனக்கு அப்பப்போ இங்க வாங்கன்னு சொல்லுது. ஆமா, அது மேல போனதும் உங்க வித்துடுங்கன்னு சொல்லுங்க அப்படின்னு. அப்போ எனக்கு எந்த விதமான அனாலிசிஸும் தேவைப்படலையே. ஆமா, இந்த இண்டிகேட்டர் கிடைச்சதும் அனாலிசிஸ் தேவைப்படாது. மக்கள் கிட்ட அனாலிசிஸ் பண்ண நேரம் இல்லாததால தான் நாங்க இதை செஞ்சோம். இப்போ அவங்க பல டூல்ஸ் போடுறாங்க, பல அனாலிசிஸ் பண்றாங்க. அதே டூல்ஸ் நான் உங்க கூடவே இருந்து உங்க சகோதரன் மாதிரி, இதோ பாரு இங்க பிரேக் அவுட் ஆயிருக்கு, இங்க இருந்து நீ சி எடுக்கணும்னு சொன்னா நீங்க உடனே வாங்கிடுவீங்க இல்லையா? அந்த அனாலிசிஸ் பண்ற நேரத்தை இது மிச்சப்படுத்துது. இது உங்க கூடவே இருந்து அதை செய்யுது. நீங்க
சொல்றத மட்டும் கேட்கணும். அது எங்க ட்ரேட் பண்ண சொல்லுதோ அங்க பண்ணணும். அதோட கலரை முழுசா ஃபாலோ பண்ணணும். அது சொல்ற வரைக்கும் நீங்க அதுலயே இருக்கணும். ஆமா, நாங்க இத முதல்ல உருவாக்கி அப்கிரேட் பண்ணப்போ ஒரு பிரச்சனை வந்துச்சு. சந்தை எப்படி இருக்கும்னா, மேலேருந்து கீழ, கீழேருந்து மேலன்னு, அதாவது என்ன சொல்லுவாங்க அத ஜிக்ஜாக்னு சொல்லுவாங்களா? ஆமா, அது ஒரு ரோலர் கோஸ்டர் மாரி. சந்தை அப்படிதான் இயங்குது. இப்பவும் அப்படிதான் இருக்கு. இன்னைக்கும் அப்படிதான் இருந்துச்சு. நாங்க பார்த்தோம். ஆனா நாங்க என்ன பண்ணோம்னா, சந்தை ரோலர் கோஸ்டர் மாரி மேல போயிட்டு திரும்ப கீழ வரும்போது இல்லையா, நாங்க சரியா அந்த இடத்துல லாக் பண்ணிடுவோம். அது திரும்ப வரும்போது வாங்கிட்டு, அப்புறம் மேல போகும்போது லாக் பண்ணிட்டே போவோம். கால் மற்றும் ஃபுட்ல அந்த பலன் இதுல கிடைக்குது. ஆனா சார், எங்களோட ஆடியன்ஸ் எல்லாம் ரொம்ப அனுபவம் வாய்ந்த ட்ரேடர்ஸ், பிகினர் அதிகமா எங்ககிட்ட இல்ல. அதனால அதனால அவங்க இந்த மாதிரி சாதாரண விஷயங்கள அவ்வளவு சீக்கிரம் நம்ப மாட்டாங்க. அவங்களுக்கு எப்படின்னா, என்னைக்கு லாபம் வருதோ அன்னைக்கு லாபத்த காட்டி ஸ்கிரீன்ஷாட் காட்டி, இது நடந்துச்சு, அது நடந்துச்சுன்னு சொன்னா தான் நம்புவாங்க. கண்டிப்பா இந்த மாதிரி கமெண்ட்ஸ் வரும்னு எனக்கு நல்லாவே தெரியும். அதனால நான் என்ன கேட்கிறேன்னா, இப்ப நம்மகிட்ட எல்லா ஆப்ஷன் பிரீமியம் டேட்டாவும் இருக்காது. ஆனா இந்த ஸ்பாட்ல நாம பேக் டெஸ்ட் பண்ணி பார்க்கலாமா? என்ன ரிசல்ட் வருதுன்னு பார்க்கலாமா? இப்படி செய்தா என் ரகசியம் எல்லாம் வெளியே வந்துவிடும். பரவாயில்ல நேயர்களே. நான் இவ்வளவு நம்பிக்கையுடன் உங்கள் முன் வந்திருக்கிறேன் என்றால், நிச்சயமாக என் ரகசியங்கள் அனைத்தையும் உங்களுக்கு தெரியப்படுத்துவேன். உங்களுக்கு எத்தனை மாதங்களுக்கான விவரங்கள் வேண்டும்? கமெண்ட் செய்யுங்கள், நான் காட்டுகிறேன். சரி, 1 மாதமா, 3 மாதமா, 6 மாதமா, அல்லது முழு 12 மாதங்களுக்கா? நான் காட்டுகிறேன். நீங்கள் நிஃப்டியில் மட்டும் பார்க்க வேண்டுமா, அல்லது அனைத்திலும் பார்க்க வேண்டுமா என்று சொல்லுங்கள். முதல்ல நிஃப்டில பார்ப்போம். பிறகு மற்றொன்றையும் பார்க்க வேண்டுமா? சரி, நான் உங்களுக்கு அனைத்தையும் காட்டுகிறேன். சரி, இதையும் நான் தனித்தனியாக காட்டுகிறேன். இன்ட்ராடே மற்றும் பொசிஷனல் இரண்டையும் காட்டுகிறேன். அதாவது பொசிஷனல் ட்ரேடர்களும் இதை பார்த்துக் கொள்ளலாம். இந்த டூல்ஸை நீங்கள் அப்படியே பின்பற்றினால் மட்டும் போதும். உங்களுக்கு எத்தனை பாயிண்ட்ஸ் கிடைக்கும் என்று பாருங்கள். ஏனென்றால் நான் இங்கே +1 உங்களுக்கு ரூபாயில பார்க்க வேண்டும் என்றால் நீங்கள் மல்டிப்ளையரை பயன்படுத்த வேண்டும். பேங்க் நிஃப்டிக்கு 65, பிறகு 30, பிறகு 10. அதனால் நாம் பாயிண்ட்ஸை மட்டும் பார்ப்பது நல்லது. எத்தனை பாயிண்ட்ஸ் கிடைக்கிறது என்று பார்த்துவிட்டு பிறகு நீங்கள் பெருக்கிக் கொள்ளலாம் இல்லையா? நான் பாயிண்ட்ஸில் மட்டும் காட்டுகிறேன் எத்தனை பாயிண்ட்ஸ் கிடைக்கும் என்று. இப்போது நான் எல்லாவற்றையும் மூடுகிறேன். இப்போது நிஃப்டியை ரீஃப்ரெஷ் செய்வோம். மற்றும் இப்போது நாம் ரிப்போர்ட்ஸிற்கு சென்று முதல்ல 30 நாட்களுக்கான விவரங்களை பார்ப்போம். 30 நாட்களில் சில ரிப்போர்ட்ஸ் வருகின்றன. ரிப்போர்ட் இங்க இதோ இருக்கிறது, 1121. இதை மட்டும் பார்க்காதீர்கள். ஏனென்றால் அங்கே ரூபாய் மதிப்பு வேறாக இருக்கும். அந்த 10 லட்சம் காட்டுகிறது அல்லவா, அதன் அடிப்படையில் இது காட்டுகிறது. நீங்கள் ஆப்ஷன் ட்ரேடிங் செய்தால் 50,000 கூட வரலாம். ஆனால் ஃபியூச்சர் செய்தால் 2,50,000 என்று வைத்துக் கொள்ளுங்கள். 2,50,000 முதலீடு செய்தால் 30 நாட்களில் உங்களுக்கு எவ்வளவு கிடைத்தது? 1121. சுமார் 1100 பாயிண்ட்ஸ். ஆமா, 1100 பாயிண்ட்ஸ். நீங்கள் இப்படி பெருக்கிக் கொள்ளலாம். 1100 பாயிண்ட்ஸ் நிஃப்டி என்பதால் 65ஆல் பெருக்கினால் உங்களுக்கு 71,500 கிடைக்கும். நீங்கள் கேட்கலாம், சார் புரோக்கரேஜ், வரிகள், செலவுகள் எல்லாம் எங்கே என்று? 24 ட்ரேடுகள் இல்லையா, எவ்வளவு ஆகும்? சரி, 50, 60 என்பது ஆப்ஷனில், ஃபியூச்சர்ஸில் 100 ரூபாய் என்று வைத்துக் கொள்வோம். 100 ரூபாய் என்றால் 24 ட்ரேடுகளுக்கு 2,400 கழித்து விடுங்கள். செலவுகளை பற்றி ஏன் கவலைப்பட வேண்டும்? அப்படியும் 70,000 லாபம் இருக்கிறது. நான் இன்னும் காட்டுகிறேன். இது 30 நாட்களுக்கு மட்டும்தான். உங்களுக்கு 3 மாதங்களுக்கு பார்க்க வேண்டுமா? நான் காட்டுகிறேன். கிட்டத்தட்ட 3,800. நீங்களே கணக்கிட்டு பாருங்கள். இப்போது ஒரு வருடத்திற்கான விவரங்கள் இதோ. 365 நாட்கள், 9,397 பாயிண்ட்ஸ். இந்த 9,397 ஒரு முறை கணக்கிட்டு பாருங்கள். இது உங்களுக்கு மிகவும் வியப்பாக இருக்கும். இப்போது நான் என்ன செய்கிறேன் என்றால், என் ட்ரேடிங் விவரங்கள் உங்களுக்கு வேறொரு ரிப்போர்ட்டாக தெரியலாம். சரியான என்ட்ரி இதுதானா அல்லது வேறு ஏதேனும் காட்டுகிறதா என்பதையும் நான் உங்களுக்கு காட்டுகிறேன். 9,300 என்று ரவுண்டாக வைத்துக் கொள்வோம். 65ஆல் பெருக்கினா கிட்டத்தட்ட 5,85,000 வரும். 200 ட்ரேடுகள் என்று வைத்துக்கொண்டா 20,000, 30,000 செலவானாலும் பரவாயில்லை. 85,000 கழித்து விடுங்கள். அப்படியும் உங்களுக்கு என்ன நஷ்டம்? ஸ்லிப்பேஜ் போன்ற எல்லா செலவுகளையும் கழித்தாலும் 2.5 லட்சம் முதலீட்டில் ஒரு வருடத்தில் 5 லட்சம் லாபம் கிடைக்கிறது. இது ஸ்பாட் சார்ட்டிலா அல்லது ஃபியூச்சர்ஸ்ல? ஆமா, இது ஃபியூச்சர்ஸ் தான். ஆப்ஷன் ட்ரேடிங்ல லாபம் இன்னும் அதிகமா இருக்கும். ஆனா ஆப்ஷன்ல 50,000 ஆகும். ஆனா நீங்க ஏடிஎம் பண்ணாலும் அது 100 பாயிண்ட் மூவ் ஆனா அது உங்களுக்கு 50 பாயிண்ட் கொடுக்கும். ஆனா அது மல்டிப்ளையர் ஆனா உங்க 200 ரூபாய் பிரீமியம் 2,000 கூட ஆகலாம். சரிதானே? சோ 2 கண்டிஷன்லயும் அந்த ஹையர் பிரீமியத்தை நான் உங்களுக்கு காட்டுறேன். நீங்க ஃபியூச்சர்ல பண்ணாலும் அப்பவும் இவ்வளவு வரும். இப்போ இந்த விஷயம் நான் இங்க
இந்த விஷயத்தை ஆஃப் பண்ணிட்டேன். அதாவது இது பொசிஷனல். இப்போ சார் நான் பொசிஷனல் பண்ண மாட்டேன், எனக்கு பயமா இருக்கு, பெரிய கேப் அப் அல்லது கேப் டவுன் ஆயிடுமோன்னு நான் இதோட ட்ரேட் லிஸ்ட் காட்டுறேன். உங்களுக்கு ஒரு முறை ட்ரேட் கன்ஃபர்மேஷன் கிடைக்கணும், நிஜமாவே இந்த ட்ரேட் இப்படிதான் இருக்கா இல்ல நான் எதையாவது காட்டுறேன்னு. ஸோ நான் உங்களுக்கு ரிப்போர்ட்ஸ்ல ட்ரேட் லிஸ்ட்ல காட்டி கொடுக்குறேன். நீங்க இங்கே பாப்பீங்க. இப்போ டைமிங் எங்க போச்சு? இந்த 13ஆம் தேதி, இது என்ன 14ன்னு தெரியுது. ஓகே, 13ஆம் தேதி ட்ரேட் கடைசியா வந்திருக்கு இல்லையா? 13 இதோ பாருங்க 13ஆம் தேதி வரைக்கும் உங்க கடைசி ரிப்போர்ட்டை காட்டுறேன். ரிப்போர்ட் உண்மையா இல்லையான்னு பாருங்க. நீங்க இங்கே பாப்பீங்க, பை என்ட்ரி 10:25க்கு வந்திருக்கு இல்லையா? இப்போ ரிப்போர்ட்ல பாருங்க 10:25 13ஆம் தேதி. சரி, மே 13 10:25 இதுல நமக்கு நஷ்டம் வந்திருக்கு, தெளிவா தெரியுது. இப்போ பாருங்க நான் காட்டுறேன். இங்க பொசிஷன் கட் ஆயிருக்கு சுமார் 3:20க்கு. கரெக்ட்? அப்படின்னா இது கரெக்ட்னா எல்லாமே கரெக்ட் தான். நஷ்டத்தை ஏத்துக்கிட்டா லாபமும் எல்லாமே கரெக்ட் தான். நான் இதை பெருசு பண்ணிக்கிறேன், இதெல்லாம் கரெக்ட். பாயிண்ட்ஸ் பாருங்க, 1500 பாயிண்ட்ஸ். நான் உங்களுக்கு பாயிண்ட்ஸை மட்டும் மேலோட்டமா காட்டுறேன். இதோ பாருங்க 500 பாயிண்ட்ஸ் இல்லையா? இது 2234, இது 700, 180. நான் உங்களுக்கு இன்னும் பெரிய, அதாவது அந்த கேப் அப் கேப் டவுன் ஆகுது இல்லையா, அது இது சரியா பிடிக்குது. 1400, 1500ன்னு இப்படி நிறைய பாயிண்ட்ஸ் இருக்கு. மார்க்கெட் ஓப்பன் ஆகும்போது இந்த மாதிரி நடக்கிறத பார்த்து நீங்க அதிர்ச்சி ஆயிடுவீங்க. நான் வெறும் பாயிண்ட்ஸை மட்டும் தான் காட்டுறேன், நீங்க இதை மல்டிப்ளை பண்ணிக்கலாம். சார், சிலது கேப் டவுன் ஆகி நெகட்டிவ்ல பெரிய நஷ்டம். நான் காட்டுறேன், எங்கேயாவது இருக்கும் கண்டிப்பா. 100% நீங்க எப்பவுமே சரியா இருக்க முடியாது இல்லையா? ஸோ நஷ்டமும் வரும். இது எவ்வளவு? 70 பாயிண்ட். எங்கேயாவது பெரிய நஷ்டம் இருக்கும். நாம ரிப்போர்ட்ல பார்க்கலாம் எது பெரிய நஷ்டம் எது பெரிய லாபம்னு அது காட்டிடும். நாம மேட்ரிக்ஸ்க்கு போவோம், அங்கே ரிப்போர்ட்ஸ்ல கீழே தெரியும் எது பெரிய நஷ்டம் மற்றும் எது பெரிய லாபம்னு. சரி, இதோ பாருங்க, வின் ரேட் 44% இல்லையா? கரெக்ட், 44%. ஆனா ரிட்டர்ன் எவ்வளவுன்னு பாருங்க. அதாவது இங்க ரிவார்ட்ஸ் அதிகம், இருக்கிறதுலயே பெரிய வின்னிங் ட்ரேடு. அது ஆமா, 200 ஆவரேஜ் ரன்னிங். இது ஆவரேஜ் தான். ஹையஸ்ட் இதுன்னு நினைக்கிறேன், ஷார்ட் 189. லேட்டஸ்ட் வின்னிங் ட்ரேடு 1400 பாயிண்ட்ஸ். சரி, அப்புறம் லூசிங் ட்ரேடு 500 பாயிண்ட்ஸ். பாருங்க, உங்களுக்கு மேக்ஸிமம் லாஸ் வந்தா 500 பாயிண்ட்ஸ் வந்திருக்கு. ஆனா மேக்ஸிமம் ப்ராஃபிட் 1500 பாயிண்ட்ஸ் வந்திருக்கு. இது வின்னிங் மற்றும் லூசிங் காட்டுது. இது ஒரு பக்கம் இருக்கட்டும், நான் உங்களுக்கு இன்ட்ராடே காட்டுறேன். உங்களுக்கு பொசிஷனல் ரிஸ்க் எடுக்க விருப்பம் இல்லைன்னா சரி, நாம கொஞ்சம் இன்னும் கவனமா இருப்போம். நாம இங்க இன்ட்ராடேவை ஆன் பண்ணிப்போம். இப்போ இன்ட்ராடேல சரி, நீங்க இன்ட்ராடேல பண்ணாலும் உங்களுக்கு ஆமா கண்டிப்பா அந்த பெரிய ரிட்டர்ன் கிடைச்சது கொஞ்சம் குறையும். ஆனா சுருக்கமா சொன்னா அப்பவும் 3300, அதாவது 3300 அந்த கணக்குல பாருங்க. அந்த கணக்குல இதுவும் உங்களுக்கு 2300 ரிட்டர்ன் கொடுக்கும். நீங்க மந்த்லி பேசிஸ்ல பாருங்க, வீக்லி பேசிஸ்ல பாருங்க, எப்படி பார்த்தாலும் உங்க ரிட்டர்ன் தெரியுது. சரி, இன்ட்ராடேலையும் வெறும் நிஃப்டி மட்டும் இல்ல, நீங்க கேட்டதால நான் எல்லாத்தையும் காட்டுறேன். ஒரு முறை பாருங்க பேங்க் நிஃப்டி எல்லாமே. சரிதானே? பேங்க் நிஃப்டில நான் உங்களுக்கு இதோ 90 நாட்களுக்கானதை இங்கே காட்டுகிறேன் பாருங்கள். 5700. இது என்னவென்றால் இது இன்ட்ராடே. சரி, ஆனா இதே அறிக்கைகளை நான் கிளிக் செய்து பொசிஷனலாக மாற்றினால், இன்ட்ராடேவை நீக்கிவிட்டால் சரி, அறிக்கையில என்ன மாற்றம் ஏற்படுகிறது என்று பார்ப்போம். அப்டேட்ஸ் 5000 8000. சரி, அப்புறம் பயம் எதற்கு? லாபம் அதிகரிக்கும் போது சரி பரவாயில்ல, நான் உங்களுக்கு இன்னும் காட்டுகிறேன். புதிய சென்செக்ஸ். சென்செக்ஸை காட்டுவோம். சென்செக்ஸ் இதில் எல்லாவற்றையும் பார்ப்போம். சென்செக்ஸ்ல நான் அப்டேட் செய்கிறேன். இது 90 நாட்களுக்கானது. இப்போது நான் பொசிஷனலை முதல்ல அணைக்கிறேன். பொசிஷனல் எல்லாம் ஆமா இல்ல, ஆமா சரியாக அணைத்து விட்டு ஆமா ஆன் செய்வோம். முதல்ல இன்ட்ராடேவை பார்ப்போம். இல்லை என்றால் நீங்கள் அதிர்ச்சி அடைவீர்கள். பிறகு பொசிஷனல்ல பெரிய இலக்கு. சரி, ஒரு முறை அப்டேட் ஆனதா இல்லையா? அப்டேட் 4400 புள்ளிகள். இது இன்ட்ராடேவில் வெறும் 90 நாட்களில். இதை நான் 365 நாட்களுக்கு மாற்றினால் இன்ட்ராடே 5900 புள்ளிகள். நான் ஒரு உதாரணத்திற்கு 20 லாட் இருப்பதாக கொள்கிறேன். 20 லாட்டு 5900, 5900 பெருக்கல் 20, வெறும் 20, 1,18,000. இருந்தாலும் இப்போது புரோக்கரேஜ் கட்டணங்கள் அனைத்தையும் கழித்து விடுங்கள். எல்லாமே லாபகரமானது. நான் இதை பொசிஷனலாக மாற்றலாம். சும்மா ஆன் மல்லிக்கவும் ஆன் ஆஃப், இதை ஆஃப் செய்து விட்டேன். இப்போது நான் ஓகே கொடுக்கிறேன். பொசிஷனல் எங்கே போனது என்று பாருங்கள். ஆமாம், அப்டேட் ரிப்போர்ட்ஸ்.
31,000. 31,000 புள்ளிகள். இது இங்க இந்திய ரூபாய் கிடையாது. இந்திய ரூபாய் என்னவென்றால் நாம் ஒவ்வொரு குவாண்டிட்டியாக செய்கிறோம். அதனால் தான் அது காட்டுகிறது. இதை நான் இப்போது அதனுடன் பெருக்கினால் அது அவ்வளவு பெருகிவிடும். 31,000 நான் உங்களுக்கு கால்குலேட்டரில் காட்டுகிறேன். உண்மையிலேயே புள்ளிகள். உங்களுக்கு இந்த உத்தியின் மீது நம்பிக்கை இருந்தால் நீங்கள் தாராளமாக இதில் பொசிஷனல் செய்யலாம். மன்னிக்கவும், 65 இல்லை, 20 20 20. கிட்டத்தட்ட 6,20,000 6,20,000 என்பது ஒரு வருட வருமானம். நான் இதை இங்கே பெருக்கவும் முடியும். உங்களுக்கு அந்த மாதிரி பார்க்க வேண்டும் என்றால் நான் இங்கே 20 என்று போடலாம். அப்போது எனக்கு தெரியும் நமது குவாண்டிட்டி 20. நான் இப்போது இதை அப்டேட் செய்கிறேன். அந்த விஷயம் உங்களுக்கு இங்கே தெரியும். இது உண்மையான ரூபாய், அதாவது லாட் அளவு 6,29,000 என்றால். சரி, இன்னும் பார்க்க வேண்டுமா? பின் நிஃப்டியை பார்க்க வேண்டுமா? மற்ற விஷயங்களையும் நாம் சோதிக்கலாம் என்று நினைக்கிறேன். இந்த அறிக்கைகளை பற்றி அவர்கள் இன்னும் திருப்தி அடையவில்லை என்றால் கமெண்ட்ஸ்ல எழுதி தெரிவியுங்க. வேறு எந்தெந்த இடங்களில் எந்தெந்த கருவிகளில் நாம் இதை பேக் டெஸ்ட் செய்ய வேண்டும் என்று. ஆனால் சார், இது இண்டெக்ஸிற்கு மட்டும்தானா அல்லது ஸ்டாக்ஸிற்கும் வேலை செய்யுமா? ஆமா, இப்போ ஆரம்பத்துல இதை இண்டெக்ஸ்ல மட்டுமே முழுமையா வடிகட்டி பயன்படுத்துகிறோம். ஆனா எல்லா உதாரணங்களும் நிஃப்டி, பேங்க் நிஃப்டி. ஆனா இதில் ஈக்விட்டியிலும் நாங்கள் வேலை செய்து கொண்டிருக்கிறோம். அதற்கான அளவுறுகள் சற்று மாறும், ஆனால் இது வேலை செய்யும். சரி, ஏனென்றால் இது இப்பொழுதும் வேலை செய்கிறது. இப்போதும் வேலை செய்கிறது. ஆனா 5,000 பங்குகள். நிச்சயமாக. எனவே நீங்கள் இதை ஸ்டாக் ஆப்ஷன்களிலும் பயன்படுத்த விரும்பினால் கமெண்ட்ஸில் எழுதி தெரிவியுங்கள். அப்போதுதான் உங்களுக்கு அப்டேட்டட் வெர்ஷனும் கிடைக்கும். நீங்கள் கோர்ஸ் எடுத்தால் அது நிச்சயமாக கிடைக்கும். ஆனால் அப்டேட்டட் வெர்ஷனை பற்றி நாம் இது போன்ற ஒரு வீடியோவையும் உருவாக்கலாம். அங்கு வெவ்வேறு பங்குகளை நாம் சோதிக்கலாம். சோதனை செய்வோம். இதனுடன் ஆப்ஷன்களையும் சோதிப்போம். அதாவது கேஷ் மார்க்கெட் மற்றும் ஆப்ஷன் மார்க்கெட், அதையும் நான் பார்க்கலாம். அருமை சார். டைம் ஃப்ரேம் பற்றி ஒரு கேள்வி. நம்ம 5 நிமிட டைம் ஃப்ரேமை பயன்படுத்தினோம். ஸ்பாட்டில் 1 நிமிடத்திலும் இதை பயன்படுத்தினோம். இல்ல, ஸ்பாட்ல 5 நிமிஷம் தான் இருக்கும். ஸ்ட்ரைக்ல நாம் 1 நிமிடம். ஆமா, 1 நிமிடம். ஆம். இதை தவிர வேறு என்னென்ன டைம் ஃப்ரேம் காம்பினேஷன்கள் உள்ளன? நாங்க இப்போது இதை ஈக்விட்டியில 2 டைம் ஃப்ரேம்களில் பயன்படுத்துகிறோம். ஒன்று 15 நிமிடம், மற்றொன்று 5 நிமிடம். இரண்டிலும் சோதனை நடக்கிறது. சரி, எது சிறப்பாக இருக்கிறதோ அது வரும். ஆனா இண்டெக்ஸில் ஏற்கனவே சோதிக்கப்பட்டது. மேலும் பல, அதாவது கடந்த 2-3 ஆண்டுகளாக ஏற்கனவே சோதிக்கப்பட்டு பயனர்கள் இதை பயன்படுத்துகிறார்கள். நிமிடத்தில்? ஆமா, ஸ்ட்ரைக்ல 1 நிமிடம், இண்டெக்ஸ் மற்றும் ஸ்பாட் சார்ட்ல 5 நிமிடம், ஃபியூச்சர் சார்ட்லயும் செய்யலாம். ஃபியூச்சர் ஸ்பாட் சார்ட்ல 5 நிமிடம் மற்றும் ஸ்ட்ரைக்ல 1 நிமிடம். வேறு ஏதேனும் அதிக டைம் ஃப்ரேம் இருக்கிறதா? ஒருவேளை நாம் பொசிஷனல் ஆப்ஷன் ட்ரேடிங் செய்ய விரும்பினால்? இல்ல, நாங்கள் ரிப்போர்ட்டை பார்த்தோம். அதாவது இந்த நிலையில் ரிப்போர்ட் மற்றும் பிற டைம் ஃப்ரேம்களையும் சோதித்தோம். 10 நிமிடங்கள், 15 நிமிடங்கள், 30 நிமிடங்கள், 1 மணி நேரம் என செய்தோம். ஆனால் ரிப்போர்ட் நன்றாக இருந்தாலும் இதனுடன் ஒப்பிடும்போது குறைவாகவே உள்ளது. ஏனென்றா? ஏன்னா அந்த டைம் ஃப்ரேம் மாறுவதற்குள் மூவ்மெண்ட் மிகவும் மாறிவிடுகிறது. புரிஞ்சது. எனவே இது பெரும்பாலும் ஒரு இன்ட்ராடே முதல் பிடிஎஸ்டி ஆப்ஷன் ட்ரேடிங் ஆகும். இன்ட்ராடே முதல் பிடிஎஸ்டி. அருமை. இது உண்மையில் மிகவும் சுவாரஸ்யமாக இருக்கிறது சார். ஒரு சாதாரண ட்ரெண்ட் ஃபாலோவிங்க எப்படி முறையாக மாற்றி ஆப்ஷன்களில் ட்ரேடிங் செய்கிறீர்கள் என்று. இதற்கு மிக்க நன்றி. உங்களுக்கு இந்த முழு உத்தி, இந்த டூல், இந்த சிஸ்டம் மற்றும் சார் விளக்கிய விதம் எப்படி இருந்தது? எனக்கு இது மிகவும் பிடித்திருந்தது. உங்களுக்கு எப்படி இருந்தது என்பதை கமெண்ட்ல சொல்லுங்க. நாங்கள் இதை வெவ்வேறு இடங்களில் சோதித்து அதன் ரிப்போர்ட்டை சொல்ல வேண்டும் என்று நீங்கள் விரும்பினால் அதையும் கமெண்ட்ல எழுதுங்கள். நிச்சயமாக ஆப்ஷன் ட்ரேடிங் உங்கள் பாணி என்றால் இந்த டூல் பற்றிய முழுமையான கோர்ஸை நீங்கள் பார்க்க வேண்டும். வீடியோ பிடித்திருந்தால் லைக் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் ட்ரேடர் நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள். அடுத்த ஒரு பயனுள்ள தகவலுடன் உங்களை சந்திப்போம். அதுவரை கற்றுக்கொண்டே இருங்கள், ட்ரேடிங் செய்யுங்கள். சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள். கோர்ஸை பாருங்கள். மீண்டும் இங்கே வந்ததற்கு மிக்க நன்றி சார். ரொம்ப நன்றி. நன்றி அன்ஷ்.